நண்பர்களே போட்ட மானுவா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது ஒரு ஆன்கோயிங் மானுவாங்கிறனால ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. அது திரும்ப அடுத்து ஃபியூச்சரில் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அதை கன்டினியூ பண்ணலாம். இப்போ அடுத்த வீடியோவுக்கு என்ன அப்பனா பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேருந்து காமிக்கிறேன். விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் மாதிரி என்ன அப்படின்னா 2 ரேஸ் உள்ள மக்கள் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் மாற்றி போரில் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி கேம் டிசைன் ஆகிருக்கு. அதில் ஒரு எல்ஃபு மற்ற க்ரீச்சர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஓகர்ஸை என்ன அப்படின்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கதை இன்னொரு சைடில் என்ன அப்படின்னா ஒருத்தர் கம்ப்யூட்டர் கேமில் என்ன அப்படின்னா மாற்றி இது பண்ணிருக்கும்போது ஆக்ஸ் அவங்களோட மேஜிக் அப்புறம் ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஹியூமன்ஸ் அவங்க நாலேஜ்னால நிறைய வெப்பன்ஸ் அதெல்லாத்தையும் பயன்படுத்திட்டு பீரங்கி முதற்கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. ஆனால் ஆக்ஸ் அவங்களோட மேஜிக் பவரை பயன்படுத்தி அது எல்லாத்தையும் தடுத்துடுறாங்க. ஹீரோ கம்ப்யூட்டரில் என்ன அப்படின்னா தட்டின உடனே இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா ஃபைட்டர் பிளைன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா வர ஆரம்பிச்சு. உடனே அவருக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவன் அவனும் அவனோட கீபோர்டில் தட்டும்போது அந்த மக்கள் மேலே அப்படின்னா தண்டர் அட்டாக் நடக்குது. இவங்க 2 பேரும் சண்டை போகிறது ஒரு செஸ் போர்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஹீரோ அடுத்து ஃபைட்டர் ஜெட்டையே என்ன அப்படின்னா கொண்டு வந்துடுறாரு. இப்படி அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அவரோட டிஸ்பிளேயில் நீங்கள் நியூக்ளியர் அட்டாக் பண்ணுறீங்களா அப்படிங்கும்போது எஸ் கண்டிப்பாக நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சைடில் என்ன அப்படின்னா ஒரு மிசைல் என்ன அப்படின்னா பாப்பப் ஆகி அங்கே ஏரியாவில் என்ன அப்படின்னா பறந்து போகுது. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன அப்படின்னா பறந்துக்கிட்டு இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு சைடில் என்ன அப்படின்னா அந்த மிசைல் எல்லாமே பறந்து போகிறது ஆர்க்ஸ் எல்லாம் பார்த்து வெறும் கை கட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேச மட்டும் தான் முடியுது. அவன் உடனே பார்த்துட்டு இந்த மாதிரி நீ ஏதாவது ஒன்று செய்வேன்னு எனக்கு தெரியும், நானும் இதுக்கு பதில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிஸ்டிக் மிசைலாக மேஜிக்கால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன அப்படின்னா அதுக்கு இணையாக என்ன அப்படின்னா அனுப்புகிறான். இப்போல்லாம் நீ செய்வேன்னு அது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோ சைடில் என்ன அப்படின்னா இந்த மிசைலுக்குள்ளேயே என்ன அப்படின்னா பின்னாடி என்ன அப்படின்னா இன்னொரு மிசைலை என்ன அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த மிசைல் என்ன அப்படின்னா அப்படியே விண்வெளிக்கே என்ன அப்படின்னா போயிட்டு ஒவ்வொரு பார்ட்டாக என்ன அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா பிரிஞ்சு என்ன அப்படின்னா விழுந்துட்டு கண்டிப்பாக இதை உன்னால் தடுக்க முடியாது, இது ஃபிக்ஷன் உனக்கு தெரியல அப்படிங்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு சர்ச் மாதிரி இதில் என்ன அப்படின்னா எல்லா ஆர்க்ஸும் என்ன அப்படின்னா ப்ரே பண்ணுறாங்க. ப்ரே பண்ணி கண்டிப்பாக காட் நீங்கள் எங்களை காப்பாற்றி ஆகணும், உங்களால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை என்ன அப்படின்னா அதை பார்த்துட்டு அந்த எம்பரர் ஆர்க் பார்த்துட்டு நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும்போது அவன் இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்க பண்ண ப்ரேயர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பிரிட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது என்ன அப்படின்னா அந்த இதை பிடிச்சிட்டு இதை பற்றி நீ ஃபுல்லாக நீ கண்டிப்பாக தோக்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் மாதிரி இருக்க ஆர்க் என்ன அப்படின்னா அந்த மிசைலே என்ன அப்படின்னா ஃபுல்லாக என்ன பிடிச்சி நிப்பாட்டிடுது. எவனா ஹீரோ பரவாயில்ல ஹோலி ஆர்க்கா, இது உண்மையாகவே ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன அப்படின்னா அந்த ஸ்பிரிட்டுக்கு மேலே என்ன அப்படின்னா நின்றுட்டு கண்டிப்பாக இந்த வாட்டி நான் தான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக ரேங்க் 1 பட்டத்தை நான் தான் என்ன அப்படின்னா எடுத்துக்க போகிறேன், இந்த வாட்டி நீ என்ன அப்படின்னா தோக்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போனண்ட்டாக வேலை செய்ய என்ன அப்படின்னா ஹீரோவுக்கு வாய்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த எம்பரர் ஆர்க்கு கண்டிப்பாக நாம் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்காக நான் கண்டிப்பாக நிறைய பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேட்டலைட் மாதிரி என்ன பண்ணாவது அந்த சேட்டலைட்டில் சிக்னல் என்ன அப்படின்னா கொடுத்த உடனே அதுலேருந்து டங்ஸ்டன் பைப்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா கீழே ஒன்று மாதிரி ஒன்று கீழே விழுது. இன்றைக்கி ஃப்ரிக்ஷன் என்ன தெரியும்ல, இதோட எந்த ஒரு ஸ்பிரிட்டாலையும் இதை தடுக்க முடியாது, இதோட ஃபோர்ஸ் உண்மையாகவே பயங்கரமாக இருக்கும், லக் இருந்தால் தடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அந்த ராடு என்ன அப்படின்னா பயங்கரமாக என்ன அப்படின்னா ஃபோர்ஸாக என்ன அப்படின்னா கீழே விழுது. அந்த ஆர்க் என்ன அப்படின்னா ஸ்பிரிட் ஆர்க் தடுக்க பார்க்குது. ஆனால் அதையும் தாண்டி என்ன அப்படின்னா ஒன்று மாற்றி என்ன அப்படின்னா பட்டுன்னு என்ன அப்படின்னா அடித்து அந்த இடத்துல விழுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டி என்ன அப்படின்னா அந்த கிங்டம் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா அந்த ஆர்க்கோட அந்த கிங்டம் எல்லாத்துலேயும் விழுந்து அது இடமே டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஃபுல்லாக என்ன அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆனோன்னா அந்த எம்பரர் ஆர்க்கே என்ன அப்படின்னா செத்து போயிடுச்சு. செத்து போகும்போது இந்த பக்கம் என்ன அப்படின்னா இவனுக்கு சிஸ்டத்தில் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஹோலி ஆர்க்ஸ் எல்லாமே செத்து போயிட்டாங்க, உங்களோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் சமன் பண்ண ஸ்பிரிட் என்ன அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக குறையுது. இதோட நீ என்ன அப்படின்னா முடிஞ்சுட்ட, உன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே கதையும் முடிஞ்சிருச்சு, நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லும்போது அவன் இல்லை இன்னொரு வாய்ப்பு வேணும், நாம் 2வது வாட்டி மேட்ச் போட்டுக்கலாம், கண்டிப்பாக அப்போ நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட அதெல்லாம் போடுறதுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ என்ன அப்படின்னா அவனோட ரிக்வஸ்ட்டை நம்மளே கேன்சல் பண்ணுறாரு. இந்த கேமை நாமளும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் இப்போ நம்ம கொஞ்ச நாள் விளையாண்டாலும் ஆனால் நம்ம இப்போ இதில் ரேங்க் 1 பிளேயராகவே ஆகிட்டோம் அப்படிங்கும்போது சிஸ்டத்தில் ஷோ ஆகுது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா இப்போ புதுசாக இது மக்கள் எல்லாத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இது கேம் ரிலீஸ் ஆகுது, இதை நீங்கள் ரேங்க் 1 பிளேயராக இருக்க நீங்கள் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ எஸ் கொடுத்தோன்னே ஹீரோ என்ன அப்படின்னா அங்கேருந்து அவரோட கேம் ரியாலிட்டியும் அவரும் அப்படின்னா மெர்ஜ் ஆகிற மாதிரி இருந்துட்டு அவர் என்ன அப்படின்னா டெலிபோர்ட் ஆகிற மாதிரி என்ன அப்படின்னா ஒரு கான்ஷியஸுக்கு வராரு. என்ன இது நிஜமாகவே இது டெலிபோர்ட்டேஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது அவர் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே இடத்துல இருந்தாரோ
அந்த இடத்துல இருக்குது. வாவ்! இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கேம் வந்து ஆரம்பிக்கிற இடம் அப்படி தான் இருக்கும். இதை எனக்கு ஒரு நான் பார்த்த மாதிரி நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லும்போது சைடில் ஒரு குழிப்பட்டம் வந்துட்டு, வாங்க உங்களை நான் வந்து என்ன அப்படின்னா வரவேற்கிறேன். நீங்கள் உங்கள் சீட்டுக்கு வந்து போங்க. மற்ற பிளேயர்ஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சுற்றி பார்க்கும்போது அடுத்தடுத்து அவரை மாதிரியே வந்து என்ன அப்படின்னா அடுத்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த கேம் வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடம் நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு, வாரியர்ஸ் உங்களை நான் வந்து வரவேற்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காடாக மாறக்கூடிய தகுதி இருக்குது. இந்த பிளானெட்டை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த பிளானெட் நான் தான் நிறையா வாட்டி பார்த்தேனே. ஒவ்வொரு வாட்டி கேம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பிளானெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த கேமை வந்து பார்த்துக்கும் போது எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அந்த இருக்க எல்லாத்துலேயும் வந்து காமிச்சிட்டு இந்த உலகத்தை வந்து பார்த்துக்கோங்க. உங்களை மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்ணால் காடாக மாறதுக்கு இதுதான் ஒரு வாய்ப்பு. நீங்கள் அந்த இடத்துல உள்ளே போய் உங்களோட ரேஸை வந்து என்ன அப்படின்னா தேர்ந்தெடுத்துட்டு அந்த ரேஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக இந்த பூமியை ஃபுல்லாக கான்கேர் பண்ணணும். அப்படி கான்கேர் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரூ காடாக அறிவிக்கப்படுவீங்க. அறிவிச்சுட்டு நீங்கள் இந்த இதில் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுவும் அந்த கேமில் இருந்தால் அதே ரூல்ஸ் தான். இந்த வேர்ல்டில் வந்து என்ன அப்படின்னா வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரியான சோல்ஜர்ஸும் அதே நேரத்தில் வெவ்வேறு ரேஸான பீப்புள்ஸும் வந்து என்ன அப்படின்னா எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்கும் போது இன்னொரு சைடு வந்து அப்படின்னா ஏதோ ஒரு ட்ராகன் வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்த வந்து அப்படின்னா உத்து பார்க்குற மாதிரி வந்து என்ன அப்படின்னா காமிக்கிறாங்க. அந்த ட்ராகன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடில் வந்து சேஞ்சில் வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து ரூல்ஸு. நீங்கள் வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா உங்களோட இதை வந்து என்ன அப்படின்னா நிரூபித்து காமிக்கணும். ஓகே வாரியர்ஸ், நீங்கள் உங்களோட சாய்ஸஸை மேக் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த உலகத்தோட ட்ரூ காடாக மாறணும். அதுக்கு உங்களுக்கு நான் வந்து என்ன அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கை வந்து என்ன அப்படின்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா காமிச்சிட்டு, நீங்கள் தான் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரையலை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஹீரோ வந்து கேள்வி கேட்குறாரு, ஒருவேளை இதில் ஜெயிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கும்போது, ஜெயிச்சா உங்களை உங்கள் உலகத்துக்கே அனுப்பிடுவோம். நீங்கள் தோற்றிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வேனிஷ் ஆகிடுவீங்க. அவ்வளோதான், நீங்கள் மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து கேட்டுட்டு ஹீரோ வந்துட்டு, பரவாயில்ல சரி நான் இதுக்கு வந்து ஒத்துக்கிறேன். எனக்கும் வந்து என்ன அப்படின்னா திருவிழா இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பம் இருக்குது. திருவிழா இருக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, நீங்களே ஃபஸ்ட்டாக வாங்க. நீங்கள் தான் ரேங்க் 1 பிளேயருங்கனால நீங்களே ஃபஸ்ட்டாக வரதுக்கு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சீட் எடுத்து வந்து வைக்கிறான். சீட்டை எடுத்துகிட்டு இந்த சீட்டை வந்து தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட பவர் வந்து என்ன அப்படின்னா சூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து பார்த்துட்டு, ஓகே நம்ம வந்து என்ன அப்படின்னா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சைடில் வந்து பார்த்தாக்கா ஒருத்தர் 2 பேர், இல்லை நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு இது பிடிக்கல, நான் இப்போயே இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து என்ன அப்படின்னா ஓடி போடுறாங்க. இன்னொருத்தவனும் அதை பார்த்துட்டு நானும் போகிறேன், எனக்கும் இது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஓடி போயிடான். சரி ஓகே இவங்கெல்லாம் வந்து வராங்க, நாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன அப்படின்னா ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அந்த சீட்டை எடுக்கிறதுக்காக முன்னாடி வந்து போகிறாரு. ஹீரோ வந்து முன்னாடி போய் அவர் ஒரு சீட்டை வந்து என்ன அப்படின்னா எடுத்துகிட்டு அதை வந்து என்ன அப்படின்னா பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் வந்து என்ன அப்படின்னா அந்த ஏரியாவிலேருந்து அப்படின்னா டெலிபோர்ட் ஆகுறாரு. அந்த இடத்துலேருந்து டெலிபோர்ட் ஆகி அவர் வந்து என்ன அப்படின்னா ஹியூமன் அந்த புதுசாக க்ரியேட் பண்ணி கொடுத்தா அந்த இடத்துக்கு வந்து என்ன அப்படின்னா ஹீரோ வந்து என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் ஆகுறாரு. அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா சைடில் நார்த்தன் சைடில் இருக்கிற ஒரு காண்டினென்ட்டில் வந்து என்ன அப்படின்னா ஹீரோ வந்து என்ன அப்படின்னா லேண்ட் ஆகுறாரு. அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட டெரிட்டரியில் வந்து என்ன அப்படின்னா இருக்கிறாங்க. அங்கேயும் வந்து என்ன அப்படின்னா இயற்கை பச்சை பசேர்னு வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வந்து சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு தவளை வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்குது. மேலே வந்து என்ன அப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சி வந்து என்ன அப்படின்னா பறந்து போய்கிட்டு இருக்குது. டபக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் வந்து என்ன அப்படின்னா ஒரு மீன் வந்து போகுது. மீனை வந்து என்ன அப்படின்னா அந்த தவளை வந்து கையை வச்சு பிடிக்குது. பார்த்தாக்கா அந்த தவளைங்க வந்து என்ன அப்படின்னா எல்லாமே ஃப்ராக் மேனு. அந்த தவளை வந்து திரும்பி பார்க்குது, என்ன இது, இந்த பூச்சி வித்தியாசமாக இருக்குது, இதை நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பட்டாம்பூச்சி வந்து என்ன அப்படின்னா அப்படியே பறந்து போகுது. பறந்து போய் ஹீரோவோட கையில் வந்து என்ன அப்படின்னா உட்காருது. ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சி மூலியமாக தான் வந்து என்ன அப்படின்னா சுற்றி என்ன நடக்குது என்னங்கிறத பார்க்குறாரு. ஹீரோவோட கார்டிலேருந்து ஹீரோக்கு வந்து இன்சல்ட்ஸ் மூலியமாக வந்து என்ன அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற பவர் கிடச்சிருக்கு. ஹீரோ வந்து பார்த்துட்டு, இது மூலியமாக தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த வேர்ல்டை வந்து ஃபுல்லாக முதல்ல அனலைஸ் பண்ணணும். இங்கே என்னென்ன க்ரீச்சர்ஸ், என்னென்ன வகையான ப்ராடக்ட்டு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் இது பண்ணணும். இப்போதைக்கு இங்கே வந்து என்ன அப்படின்னா ஃப்ராக்மேன்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா அதிக அளவில் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா உண்மையாகவே ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ரொம்பவே நிறையான பீப்புள்ஸ் அதுவும் வித்தியாசமான ரேஸில் இருக்காங்க. பரவாயில்ல, இவங்கள வந்து நான் வந்து என்ன அப்படின்னா என்னோடய ஆட்களாக எடுத்துகிட்டு இவங்களுக்கு என்னோடய பவர்ஸை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சைடில் வந்து பார்க்கும்போது பாலைவனத்தில் இருந்து அப்படின்னா இந்த லிசார்ட்மென்ட் க்ரீச்சர்ஸ் எல்லாம் அப்படின்னா நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காங்க, இவங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கும்போது எல்லா க்ரீச்சர்ஸுமே வந்து என்ன அப்படின்னா அடிபட்டு ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ண போயிட்டுருக்கு.
எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அடிபட்டு போயிருக்கும்போது பின்னாடி வந்து என்ன அப்படின்னா ஒருத்தன் ஃபுல்லாக பெரிய காயத்தோடு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டுருக்கான். இதுங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து திரும்பி பார்க்குறான். என்னது இது, யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சிஸ்டத்தில் அதுங்க எல்லாத்தையும் வந்து பார்த்து ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, நம்ம இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு நல்ல வழிக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசார்ட்மேன் வந்து என்ன அப்படின்னா அங்கே ஏரியாவிலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் அவுட் ஆகிற மாதிரி என்ன அப்படின்னா அந்த பீப்புள்ஸ் எல்லாமே மூவ் அவுட் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வந்து என்ன அப்படின்னா பல மணி தூரம் வந்து என்ன அப்படின்னா நடந்து போனதுக்கப்புறம் எல்லாம் திடீர்னு பார்த்து அங்கே பாருங்கள் என்னமோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு மான் வந்து என்ன அப்படின்னா பார்த்து பயந்து பம்மி நடுங்கிட்டு வந்து என்ன இருக்குது. அந்த மானை வந்து பார்த்துட்டு எல்லோரும் வாங்க ஓடுங்க போய் அதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த மானை வந்து என்ன அப்படின்னா அடித்து போட்டு கொண்டு வந்து என்ன அப்படின்னா சாப்பிட்றாங்க. இந்த சைடில் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி கை உடஞ்சவங்க இவங்க யாரும் வந்து என்ன அப்படின்னா இல்லை, அந்த மானே வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக வெறும் போனாக வந்து மாறி அந்த லிசார்ட் மேன் எல்லாமே என்ன அப்படின்னா அந்த இது மானை வந்து என்ன பண்ணால் ஃபுல்லாக படித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு லிசார்ட் மேன் கிட்ட வந்து இன்னொரு லிசார்ட் மேன் வந்து அப்படின்னா அதை வந்து பிடிங்கிட்டு கொஞ்சம் மற்றவங்களுக்கும் மிச்சம் வை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போனையும் வந்து என்ன அப்படின்னா கலெக்ட் பண்ணி அந்த கை கால் உடஞ்சவங்க, கண்ணு தெரியாதவங்க, எல்லாருக்கும் வயசானவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த போனை மட்டும் வந்து என்ன அப்படின்னா கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன அப்படின்னா கொடுத்துட்டு இருக்கு. எவனா சுற்றி இருக்கிற லிசார்ட் மேன் வந்து எதுக்காக தேவையில்லாமல் அவங்களுக்கு வந்து கொடுக்குற, அவனுக்கு வந்து எல்லாம் அப்படின்னா கொடுத்தா அவன் அடிபட்டான், அவன் கண்டிப்பாக தேர்றதுக்கான வாய்ப்பே கம்மி அப்படிங்கும்போது நீ யோசிச்சு பார்த்தியா, அவன் நமக்காக அந்த சிங்கத்துக்கிட்ட ஃபைட் பண்ண போனான், அதனால தான் அவனுக்கு அந்த அடியாக வந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கும்போது நைட் ஆகிடுது. நைட் எல்லாம் லிசார்ட் மேனுமே வந்து என்ன அப்படின்னா ஒன்றுத்துக்குள்ளே வந்து என்ன அப்படின்னா ஒன்று என்ன அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்குது. ஒன்று அப்படியே தூக்கத்தில் வந்து என்ன அப்படின்னா அந்த அடி வாங்கின அந்த லிசார்ட் வந்து என்ன அப்படின்னா பார்க்கும்போது சைடில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு பட்டாம்பூச்சி வந்து அப்படியே பறந்து போகுது. என்னது இது வித்தியாசமாக இருக்கே, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட இது வந்து என்ன அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னது இது, எங்கே பாரேன், அவன் வந்து என்ன அப்படின்னா படுத்து தூங்காமல் அவன் வாட்டுக்கு இருந்துச்சு போயிட்டு இருக்கான் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிசார்ட்மேன் வந்து சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு லிசார்ட்மேன் வந்து என்ன அப்படின்னா பார்க்குது, இவன் வாட்டுக்கு படுத்தே தூங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை வந்து அப்படின்னா திறந்து பார்த்துட்டு இருக்கு. அந்த அடிவான அந்த லிசார்ட்மேன் வந்து அப்படின்னா அவன் வாட்டுக்கு இருந்துச்சு போய்கிட்டே இருக்கான், நடந்து போய்கிட்டே இருக்கான். அந்த பட்டாம்பூச்சியை வந்து என்ன அப்படின்னா ஃபாலோ பண்ணியே வந்து என்ன அப்படின்னா பின்னாடி ஒன்றா ஃபாலோ பண்ணி அவன் வாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்படி ஒரு மலை மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஏறி போவோம், இந்த பட்டாம்பூச்சியும் அது வரைக்கும் தான் ஏறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா ஃபுல்லாக ஷாக் ஆகிடும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்க்கும்போது அந்த பூச்சி வந்து என்ன அப்படின்னா பறந்து வந்து என்ன அப்படின்னா அந்த மலைக்கு மேலேயே வந்து என்ன அப்படின்னா ஏறி ஒன்றா இருக்குது. இதை பார்த்து அவன் ஷாக் ஆகிட்டு வா இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தும்போது ஹீரோ வந்து அவரோட சிஸ்டத்தில் பார்க்குறாரு. அந்த லிசார்ட்மேன்லாம் அந்த பூச்சியை வந்து என்ன அப்படின்னா பிடிச்சி வறுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்பா ரொம்ப பசி ஆறுன மாதிரி இருக்குது. அப்புறம் ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த லிசார்ட்மேன் எல்லாமே வந்து பார்த்துட்டு அந்த எல்லா பூச்சியையும் என்ன அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றா பிடிச்சி வந்து என்ன அப்படின்னா சாப்பிடுதுங்க. ஆனால் நம்ம கையில் இந்த பூச்சி இருக்குது, இருந்தாலும் இது பறக்கக்கூட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, இந்த பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குதுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க, நம்மளோட அட்டென்ஷனை இதுங்க கிரேப் பண்ண மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல இதுங்களே கூட வந்து என்ன அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி இந்த கிரிச்சர்ஸே வந்து என்ன அப்படின்னா நம்ம வளர்த்து இது பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, இதை கண்டினியூ பண்ணலாமா என்னன்னு யாராவது கொஞ்சம் கமெண்டில் வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைனாக்கா வேறு மான்வா ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் போடலாம். கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ்.